2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாகியிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஒரு மனிதன் புது வருஷத்திலே முதல் நாளிலே அவன் ஆவிக்குள்ளாகி தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை, கர்த்தரை அவன் தொடுவானானால், பவுலை கொண்டு அவனுக்கு சொல்லுகிற புத்திமதி இதுவாய்த்தான் இருக்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பேன். ஒரு உலக மனிதர் எனக்கு புது வருட வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. யாரோ பெயர் முகமறியாத ஒருவர். இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்கு சகலம் புதிதாவதாக. புதிய யுக்தி, புதிய பலன், புதிய ஞானம். எல்லாருக்கும் புதிதுன்னு சொல்றது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். இங்கே பவுல் ஆவியிலே நிறைந்து இந்த நாளிலே மாத்திரமல்ல, வருஷம் முழுவதும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். This day is the day of salvation. ஒவ்வொரு நாளும் இப்படி நான் வாழ்ந்தேன் என்றால் இந்த வருடம் முழுவதும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மிலே அநேகம் பேர் நித்தியத்துக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படாமல் அநித்தியமான இன்மைக்குரிய விஷயத்தை குறித்து தான் பாரப்படுறோம். இந்த வருஷம் முழுவதும் நோய் நொடி இல்லாம என்னை காப்பாற்றுக்கங்க ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்றதுக்கு நீ இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கணுமா சகோதரனே? இந்த தெருமுனையிலேயே ஒரு விக்கிரகாராதனை கோயில் இருக்கு, அங்க போய் அப்படி பூஜை பண்ணலாம். இந்த வருஷம் முழுவதும் எனக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, இந்த வருஷம் முழுவதும் எனக்கு நோய் நொடி வரக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கங்க கடவுளே. தேவனை அறியாத அஞ்ஞானிகள் அப்படி பிரார்த்திப்பார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். கடவுளை நான் தான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். பவுலை போல உங்களுடைய மனம் இப்படி சிந்திக்கிறதா? பவுல் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தான் பாரப்பட்டார். 21ஆம் வசனம்,
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் அவரிடத்தில் இருக்கிற நீதி என்னுடையதாயிருக்கும். வீழ்ச்சியின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், அனித்தியமான இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் பாவம் அவரிடத்திலே சுமத்தப்படணும். எனக்காக அவர் பாவமானார் அப்படின்னா பாவத்தை வாங்கி கொண்டார். நான் அவரில், அவருக்குள், அவரிடத்தில் இருக்கிற வாழ்க்கையை நான் வாங்கிக் கொள்ள முடியும். இதுதான் ஒப்புரவாகுதல், ரிகன்சிலேஷன். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் தீர்க்கமாய் அவன் சிந்திக்க வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை பிரச்சனை. How can I get rid of my sin? How can I take hold of life in Christ Jesus? இது ஒண்ணுதான் நித்தியத்தில் பிரயோஜனமான விஷயமா இருக்கும் போது. மற்றபடி உன்னுடைய குறுக்கு வலி, உன்னுடைய கேன்சர், அல்லது உனக்கு வந்திருக்கிற பணப்பிரச்சனை, மனிதர்கள் உனக்கு கொடுக்கிற இதெல்லாம் கொத்துக்கடி மாதிரி. மனிதர்கள் எனக்கு பகைக்கிற பகை, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே இன்றே இரட்சணிய நாள். ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே தேவன் பார்க்கிறது போல ஒரு விஷயத்தை பார்த்து, தேவனே கிருபையை கொடுத்திருக்கிறீர், அந்த கிருபையை நான் விருதாவாய் பெற வேண்டாம். இந்த கிருபைங்கிற வார்த்தையை இன்னும் சற்று ஆழமாய் நாம் சிந்திப்போம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கு, நீதிமொழிகள் 16. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இரண்டாவது பகுதியை நேற்று உங்களுக்கு சொல்லிட்டேன். நோவா அவன் வாழ்ந்த சந்ததியிலே அவன் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான். ஆகையினால் அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே முதல் பகுதியில் நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு ஃபார்முலா வேதத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் பாவம்தான் பிரச்சனை. பாவம் இல்லாத ஒரு நித்தியம் உண்டாக போகுது. அதிலே நான் காணப்படணும்னு சொன்னா நீதி வாசமாயிருக்கும். அந்த இடத்துல நான் வாசமாயிருக்கணும்னா நான் நீதிமானாயிருக்கணும். பாவம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். என் பாவத்தை நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நீதியை நான் என்ன செய்ய போகிறேன். இதான் வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. வேற எதுவுமே சில்லற பிரச்சனை. அதை பற்றி பேச தேவையில்லை. ஆமென். 1 யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான் எழுதின முதல் அதிகாரம் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். பதினாலாம் யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஏன் இந்த 2 பதத்தை இந்த அப்போஸ்தலன் உபயோகப்படுத்துகிறார்? இயேசு மாம்சமானார், தேவகுமாரன் மனுஷகுமாரனானார்.
அவர் மாம்சமாகி, அதை 2 வார்த்தையில தான் சொல்றார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். ஏன்னா இந்த மனுக்குலத்தின் பிரச்சனையே, இந்த மனிதர்களின் பிரச்சனையே ஒன்னே ஒண்ணுதான், பாவம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும். அப்போ கிருபையும் சத்தியமும் சேர்ந்துதான் அதை நிவர்த்தி செய்ய முடியும். ஆகையினால் தேவகுமாரன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அது மனிதர்களை அடைக்கிற ஒரு வேலிதான். அதாவது டெம்பரரியா ஒரு வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்வது அழிவிலிருந்து. அதற்கு அவர்களுக்கு கொடுத்தது மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம். உங்களுக்கு தெரியுமா, முதல் ஜலப்பிரளயத்திலேயே நோவாவை ரட்சித்து 120 வருஷம் பொறுமையாக இருந்தார். நேற்று சொன்னேன், அவர் 120 வருஷம் பொறுமையாக இருந்து அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்ட நீதிமானாகிய நோவாவை ரட்சித்து, இனிமேல் என் கோபத்தில் மாம்சமான யாரையும் நான் அழிக்க மாட்டேன், இது மாதிரி ஒரு ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து எல்லாரையும் அழிக்க மாட்டேன், அடையாளத்தை வைக்கிறேன்னு வானவில்லை வைத்தார். அதுவும் அவருக்கு திருப்தியை தந்ததா? மாம்சம்தானே, ஆவியா இருக்கிற நான் இவனோடு எவ்வளவு நாள் போராடி கொண்டு இருப்பேன். சரி, 120 வருஷம் டைம் கொடுத்தார், எல்லாத்தையும் அடிச்சிட்டார். இப்ப அவர் ஒன்ன சாதிச்சிட்டாரா? பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முடியும் பொழுது நோவா குடித்து வெறித்து நிர்வாணமாய் கிடந்தான் எழுதிட்டு. அப்பவே தேவன் இல்ல, இந்த மாம்சமான யாவரையும் அழிக்கிறது சொல்யூஷன் கிடையாது, இந்த மாம்சமான யாவரையும் ரட்சிக்கிறதற்கு ஒரு வழியை பெர்மனண்டா நான் உண்டு பண்ணி ஆகணும்னு அப்பவே அவர் திட்டமிட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. பெர்மனண்டா. அதுக்கு பிறகு எத்தனையோ பேரோட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு பண்ணினார், தாவீதோடு பண்ணினார். அப்படியே டெவலப் ஆகி ஒரு தேசத்தோடு, இஸ்ரேல் ஜனங்களோடு பழைய உடன்படிக்கை மோசே மூலமாய் பண்ணினார். அதெல்லாம் நிழல்கள். ஆனா இப்போ நிஜம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. பெர்மனண்டா தேவன் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்து விட்டார். சத்தியமும் கிருபையும் ஒன்றாய் சேர்ந்து தேவனே மனுஷனானார், மாம்சமானார். அவரை நாங்கள் கண்டோம், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. ஆனா அவருடைய நாமத்திலே நாம் சுகத்தை பெற்றிருக்கிறோம், பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் எதற்காக வந்தாரோ அதை விட்டுவிட்டோம். நித்தியத்துக்குரிய முக்கியமானதை விட்டுவிட்டு மற்றவைகளை பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு புது வருஷ ஆராதனைன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை சரமாரியா நோட்டா விட்டறிகிற மாதிரி, வேதத்தில் இங்கே எழுதியிருக்கு, அங்கே எழுதியிருக்கு, வாசி எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஆராதிக்கிற முட்டாள் ஜனங்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள். மெய்யை விட்டுவிட்டு, முக்கியமானதை விட்டுவிட்டு, உள்ளே இருக்கிற ஒரு பரிசை விட்டுவிட்டு கலர் காகிதத்தை பற்றி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே இயேசுவின் நாமத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை, கலர்காகிதங்களை பற்றி கொண்டு கிருபையை விருதாவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு எதற்காக வெளிப்பட்டார்? அது ஒவ்வொரு நாளும் அனுபவமாகிறதா? ஒவ்வொரு நாளும் எனக்கு அது ரியாலிட்டியா இருக்கா? அதை விட்டுட்டு இயேசு எதற்காக வெளிப்பட்டார்ங்கிறத விட்டுட்டு கலர்காகிதத்தை பற்றி கொண்டிருக்கிற சிறுபிள்ளை கூட்டங்களைப் போல கிறிஸ்தவ உலகமே சீர்கெட்டு கிடக்கு. கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உனக்கு நித்தியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு அவரை பார்த்த யோவான் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் பார். அதே அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் அப்போஸ்தலன் இல்லைங்க,
யோவான் தீர்க்கதரிசி, இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு ஞானஸ்நானம் பெற இயேசு வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை அவன் அறிமுகப்படுத்துகிறான். நோய்களை சுமந்து தீர்க்கிற அப்படின்னு அவர் சொல்லல. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்து சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னு சொல்லல. சகலத்துக்கும் ஆணிவேராயிருக்கிற, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணிவேராயிருக்கிற, உன் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். இப்போ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். அவர் பாவத்துக்கு நிவர்த்தி செய்தார், பாவத்துக்கு மருந்தானார், நிவாரணமானார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய மரணத்தினாலே என் பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனை, என் பாவத்து நிமித்தம் நான் அடைய வேண்டிய ஆக்கினைக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்தார். பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். நான் அடைய வேண்டிய ஆக்கினையை, நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்து என்னை விடுவித்தார். அல்லேலூயா. இப்படித்தான் நாம எல்லாரும் கிருபைக்குள் பிரவேசித்தோம். இப்படிதான் நாம we tasted the kingdom of God. நாம் அந்த கிருபையை அப்படித்தான் ருசித்தோம், கிருபைக்குள் அப்படித்தான் பிரவேசித்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமாகுது? இந்த சபையில எத்தனை வருஷமாய் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். அவர் எதற்காக பாவமானார்? அப்படியே 2 கொரிந்தியர் 5 திருப்புங்க. எதற்காக அவர் பாவமானார்? பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். எதற்காக? 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. கிருபையும் சத்தியமும் சேர்ந்துதான் பாவத்தை நிவர்த்தி பண்ணும். இயேசு கிருபையால் என் பாவங்களை மன்னித்தார். கிருபையால் என்னை முடிசூட்டி, உன் ஆக்கினையை, உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நல்லது. அவர் எதற்காக அப்படி ஆனார்? எதற்காக என்னை விடுவித்தார்? எதற்காக என் பாவங்களை மன்னித்தார்? ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். அவருடைய வாழ்க்கையை நான் பெறும்படிக்கு, அவருடைய நீதியை நான் பெறும்படிக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் ரட்சிப்புங்கிறத இப்படி ஒரு வார்த்தையில சொல்றார். நீங்க எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? கடவுளுடைய அன்புன்னா என்ன தெரியுமா? கடவுளுடைய அன்புன்னு சொன்னா, பிதா எனக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு செல்ல பிள்ளை இயேசு எனக்கு போதாது, எனக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி உன்னையும் என்னையும் அவர் கிறிஸ்துவை போல் பாவம் இல்லாதவர்களாய் மாற்றி அநேகம் பிள்ளைகளை அவர் தனக்கு குறித்துக் கொண்டார், முன்குறித்துக் கொண்டார். இதுதான் தேவ அன்பு. உன் இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் அவருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தல. உன்னுடைய பணப்பிரச்சனையும் உன்னுடைய இந்த இன்மைக்குரிய தேவைகளும் அவருக்கு பொருட்டல்ல. உன்னுடைய பாவம் உனக்கு தடையாயிருக்கிறது. நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய். உன் பாவத்துக்கு மருந்து கொடுத்தாகணும், நிவர்த்தி செய்தாகணும். சத்தியமும் கிருபையும் சேர்ந்தாகணும். சரி, கிருபையினால் உன் பாவங்களை மன்னித்த அவர் இயேசுவை
இயேசுவிலே அவர் என்ன செய்தார்? என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். பாவ மன்னிப்பு பெற்ற நான், பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நான் அதையே செய்தேன்னு சொன்னா அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? பாவத்தினால தண்டனை, சரி இரக்கமாய் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்தால் அதுல ஏதாவது நிவாரணம் உண்டா? திரும்பவும் ஒரு பலி. இப்படித்தான் காலகாலமா பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம், பாவத்துக்குரிய தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு பலி. இப்படித்தான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாய் தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்தார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 10:4. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவத்துக்குரிய தண்டனை, பலி. இப்பையும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் நாமத்திலே பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், நான் கிருபையை ருசித்திருக்கிறேன், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற சகல பாவங்களையும் அவருடைய ரத்தம் கழுவிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா இயேசுவை ஒரு காளை, வெள்ளாட்டுக்கடாவாய் நடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனா வேத வார்த்தை சொல்லுகிறது இயேசு எதற்காக வந்தார்? அடுத்த வசனம் எபிரேயர் 10. அதாவது காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையினால் 5ஆம் வசனம் எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி வந்தார். 8ஆம் வசனம் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். அதற்கு அர்த்தம் என்ன? கிருபையும் சத்தியமும் பாவத்தை முற்றுப்புள்ளி வைத்தது, நிவாரணம் அளித்தது. பலி காணிக்கைகள் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவின் மூலமாய் தேவன் செய்தார். எப்படி செய்தார்? 9ஆம் வசனம் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இயேசு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு மாம்சமும் இரத்தமும் ஆகி அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையை ஒரே வாசகத்தில் சொல் என்று சொன்னால் ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இனிமேல் பாவத்துக்கு பலி, சர்வாங்க தகன பலி, காணிக்கை எதுவுமே தேவனை நீ பிரியப்படுத்த முடியாது. உன் காணிக்கை அவரை பிரியப்படுத்த முடியாது. நீ சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அவரை பிரியப்படுத்த முடியாது. உன் பாவம் அவருக்கு விரோதமாய் சாட்சியிட்டுக் கொண்டே இருக்கும். உன் பாவத்தை போக்க இயேசு வந்தார். இதோ உம்முடைய சித்தம் செய்ய வந்தேன் என்று சொல்லி இயேசு நம்மை போல் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே பிதாவின் சித்தம் செய்தார். வணங்கா கழுத்துள்ள என்னுடைய வணங்கா கழுத்தை அவர் வணக்கி, நான் எனது என்னுடையது என்று சுய மகிமையை தேடுகிற என்னை அவர் வணக்கி
சத்தியம் நிறைந்தவராய், பாவத்தை ஜெயித்தவராய், பிதாவை பிரியப்படுத்தினவராய், சுகந்த வாசனையாய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவானோம். பகைஞர்களாய் இருந்த நாம் சமாதானம் பெற்றோம். அவருடைய வாழ்க்கையினாலே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலே அவரிடத்தில் இருந்த அந்த சத்தியத்தினாலே பாவம் நிவர்த்தியானது. பாவத்துக்குரிய தண்டனை குறித்து இப்ப நான் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே கீழே வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, இப்போ இயேசுவின் நாட்களில் பழையதை நீக்கி போட்டார், புதியதை கிறிஸ்துவுக்குள் புது உடன்படிக்கை. அது என்ன? நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, இயேசு உனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார், இயேசு வாழ்ந்த வாழ்க்கை உனக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. இதுதான் புதிய உடன்படிக்கை. இதுதான் சத்தியமும் கிருபையும் நிறைந்த இயேசு வைத்த முற்றுப்புள்ளி, பாவத்துக்கு நிவாரணம். இனி உன் அக்கிரமத்தை நினைப்பதில்லை. அவர் எனக்காக பாவமானார், நல்லது. ஆனா அவருடைய நாமத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லுகிற நீ அவரை போல் பிதாவின் சித்தம் செய்து பிதாவை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் நாமத்திலே அவர் கொண்டு வந்த கிருபையை விருதாவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறாய். அவரை போல் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று உன் சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுக்காத நீ கிருபையை விருதாவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறாய். 2013 அப்படி பெற்றிருந்தால் போகட்டும். அறியாத காலங்களை தேவன் அறியாதவர் போல் இருக்கிறார். ஆனால் 2014 இந்த புதிய வருடத்திலே 2014 சகோதரனே சகோதரியே, கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, பாவத்துக்கு பலியான தேவ ஆட்டுக்குட்டி அல்ல, சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நானும் அவரை போல் உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லி என் வணங்கா கழுத்தை வணக்கி நான் எனதுங்கிற சுயநலத்தை நான் வெறுத்து பிதாவின் சித்தம் செய்து இயேசுவை போல் பிதாவை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய வருஷத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சாத்தியம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் வெளிப்பட்டார். ஆகையினாலே பாவம் நிவர்த்தியானது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே பலியினாலே. கிறிஸ்தவ உலகமே சொல்லி காண்பிக்கிற இந்த வசனத்துக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு அர்த்தம், ஒரே பலி, சிலுவையிலே அவர் எனக்காக பலியானார். சரி, அப்படி இயேசு சிலுவையிலே உனக்காக பலியானார்ங்கிறதை விசுவாசித்து நீ இந்த வார்த்தையின்படி ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீ பூரணமாயிருக்கிறாயா? சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவ உலகமே முட்டாள்தனத்தில் இருக்கிறது. சொடக்கு போடுற மாதிரி, எனக்கு பதிலாக அவர் மறுத்துட்டார் பிரதர்,
சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார் பிரதர், நான் இனிமே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை பிரதர், உங்க சபையில உட்கார்ந்து சிலுவை சுமக்கணும், உன்னை நீ வெறுக்கணும் அப்படின்னு எல்லாம் பாரப்பட்டு இருந்தேன் பிரதர், இப்ப நான் விடுதலையான விசுவாசத்தை விளங்கி கொண்டேன் பிரதர். சரி, உன்னுடைய விசுவாசம் உன்னை பூரணப்படுத்தி இருக்கிறதா? வார்த்தை முக்கியம் இல்ல, நான் பிரசங்கிக்கிறது ரைட்டா தப்பாங்கிறது முக்கியம் இல்ல, நான் வாழ்ற வாழ்க்கை ரைட்டா இருக்கு சகோதரனே. 2014 எனக்கு இதைத்தான் சவாலிட்டு இருக்கிறது. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. 60 வயசை தொடர நான் இந்த சரீரத்தில் என்ன வியாதி வரும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பயம் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, இன்றைக்கு சாகிறதுக்கு தயார். எனக்கு நல் மனசாட்சி, தேவனை சந்திப்பேன்கிற நிச்சயம் இருக்கு. உனக்கு இருக்கா? நீ விசுவாசிக்கிறையோ, கீழ்ப்படுகிறையோ, நீ செய்கிறையோ, இயேசு செய்தாரோ? சுவிசேஷத்தை நீ நல்லா விளங்கிக்க, நான் தப்பா விளங்கி இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒரே பலியினாலே அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்தி இருக்கிற அனுபவம் உனக்கு உண்டா? காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் கிருபைக்கு உட்பட்டு இயேசு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து, நன்றி ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்கினது, பாவம் என்னை ஆண்டு கொள்ளவில்லை. ஒருவேளை நான் பாவத்தில் விழுந்திருந்தேன் சொன்னா உடனே தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாகி நல் மனசாட்சியுடனே நான் ராத்திரி படுக்க போகும் பொழுது என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். காலையில நான் மரித்து சடலமாய் இருந்தால் என் ஆவி அவரோடு இருக்கும். இதான் பூரணம். இயேசுவின் நாமத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாய் அவர் என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அவருக்குள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மதியினம் மடத்தனம் என்ன அப்படின்னா, வாக்கு தத்தம் சொல்லிட்டு வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, இதோ வாக்கு தத்தம் எழுதியிருக்கிற வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா, ஆதி திருச்சபையில இந்த அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றாயா அப்படின்னு கேட்டா ஒரு மடப்பைய என்ன சொல்றான், எபேசியர் 1:15 இப்படி எழுதியிருக்கு, விசுவாசியான போது ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நான் ஆவியை பெற்றிருக்கிறேன். மடப்பயலே, உனக்கு அனுபவமா இருக்காடா, நீ பெற்றிருக்கிறாயா ஆவி? நம்முடைய பாவங்களை அல்ல, உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த, உலகத்தாருடைய பாவத்தையே மன்னித்து விட்டார். வேத வார்த்தைகள் எழுதியிருக்கு. ஆகையினால உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுத்தான் ஆகணும். நீ மடப்பயலா இருந்தா அப்படித்தான் நினைப்ப. ஆனா ஆவியானவர் இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிற புத்திமதி, அவன் சொன்ன போது எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, அங்க மடத்தனத்துக்கு வழியே இல்லை. உனக்குள்ளே சாட்சி இருக்கிறதா?
உன் மனசாட்சி உனக்கு சாட்சி கொடுக்கிறதா நீ தேவனுடைய பிள்ளை என்று? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பாவம் செய்யாத வாழ்க்கை உனக்கு சாட்சி கொடுக்கிறதா நீ தேவனுடைய பிள்ளை என்று? அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 சாட்சியை தான் நான் மதிக்கிறேன். வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லி எந்த வார்த்தையையும் வாசித்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அவர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆகையினால் அவரிடத்திலிருந்து உன்னை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. யோவான் 10 ஒரு வசனம் வீட்டில் எழுதி போட்டிருக்கும். இப்படி வார்த்தைகளா எழுதி தொங்க போட்டுக்கிட்டே இருங்க. அனுபவமா இருக்கா? நீ அவருக்குள் இருக்கிறாயா? ஆவியானவர் உனக்கு சாட்சி கொடுக்கிறாரா? அட்லீஸ்ட் புதிய வருஷத்திலேயாவது விழித்துக்கொள் சகோதரனே. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி அல்ல. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி, நேற்று சொன்னது போல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கோபத்தை குறித்து மனிதர்கள் சாட்சி சொன்னா, இல்லையே பாவம் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறார். என் இருதயத்தில் இருக்கிற கோபம் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் வேதத்தை மடியில போட்டுக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா யார் மேலேயோ நான் கோபமா இருக்கிறேன். அவர் வாட்டுக்கு பைபிள் படிச்சுட்டு சாந்தமா ஈசி சேர்ல சார்ந்திருக்கிறார். மனிதர்கள் சாட்சி கொடுத்தா இப்படித்தான் சாட்சி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றிருந்தால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையை விருதாவாய்த்தான் பெற முடியும். ஆனா ஆவியானவர் எனக்குள்ளே சாட்சி கொடுப்பார். இயேசு இப்படி குமுறிக்கிட்டு இருந்தாரா? இயேசு வாழ்ந்த வாழ்க்கையா இது? மதிகேடனே, பாவம் உன்னுடைய இருதயத்தில் குடியிருக்கிறது. கோபம் குடியிருக்கிற உன்னுடைய இருதயம் மதிகேடாயிருக்கிறது. மனம் திரும்பு. எனக்குள் ஆவியானவர் இருந்தால் அப்படிதான் பேசுவார். என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சி கொடுத்தால் அப்படித்தான் சொல்லும். என்னுடைய கோபம் வார்த்தையில வராமல் இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற கோபம் என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். இந்த 1 யோவான்ல வாசித்து பாருங்க. இந்த 2 சாட்சியை தவிர வேற எந்த சாட்சியையும் இந்த யோவான் சொல்லல. ஆனா முட்டாள்தனமா நீங்கள் வேதத்துல வார்த்தை எழுதியிருக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் முட்டாள்தனமா நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புதிய வருஷத்திலாவது ஒவ்வொரு நாளும் கிருபையிலே நிலைத்திருங்கள், அவரிலே நிலைத்திருங்கள். அவருடைய ஆவி உங்களுக்கு சாட்சி கொடுக்கட்டும், உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுக்கட்டும். இயேசுவை போல் சொல்லுங்கள், நான் மனுஷருடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சகல விதமான கோபமும் என்னை விட்டு போயிடும் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி வாழ்ந்தேன்னு சொன்னான். இயேசு 1 யோவான் 3ஆம் அதிகாரம், ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. ஒன்லி ஒன் கமாண்ட்மெண்ட். இயேசு கொடுத்த ஒரே ஒரு கற்பனை, அன்பிலே நிலைத்திருங்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசு எனக்குள்ளே இருந்தால் இயேசுனுடைய வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கும். அப்படின்னா அவரை போல் நான் வாழ்வேன். நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். இம்மியளவு கோபம் என் இருதயத்தில் இருக்காது. பொருளாசை இருக்காது, பெருமை இருக்காது, சுயநலம் இருக்காது. அது மாத்திரம் அல்ல, அவர் கொடுத்த ஒரே ஒரு கற்பனையை நான் கை கொண்டு அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரே ஒரு கற்பனையை தான் கொடுத்தார். பாருங்க, அந்த கற்பனையை கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, அவர் போன காரியங்களை யோசித்து பாருங்க. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் கொடுத்த ஒரே ஒரு கற்பனை, அதை கொடுப்பதற்கு முன்பாக யூதாஸ் காட்டி கொடுத்தான்.
காட்டிக் கொடுத்த யூதாசை இவர் காட்டிக் கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருடைய கால்களையும் கழுவுனது போல அவனுடைய கால்களையும் கழுவினார். எல்லாருக்கும் அப்பத்தை கொடுத்தது போல அவனுக்கும் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். திரும்ப அவன் காட்டிக் கொடுக்க வந்தபோது கூட, நண்பனே, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யும் சொன்னார். அன்பிலே நிலைத்திருந்தார். அவர் அந்த வார்த்தையை அவர் கட்டளையாய் சீஷர்களுக்கு கால்களை கழுவும் போது சொல்வதற்கு முன்பாக அவர் கடந்து போன பாதை எல்லாராலும் பகைக்கப்பட்டார். அப்படி அவர் கடந்து போய் அன்பிலே நிலைத்திருந்து அவர் சொன்ன சீஷர்களுக்கு சொன்ன புத்திமதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அவருடைய வருகையை குறித்து அவர் பேசும் பொழுது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு இதை சொன்ன பொழுது அது உண்மையாலுமே அனுபவபூர்வமாயிருந்தது. அவரை சகலரும் பகைத்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பம் விற்க போகும்பொழுது தன்னோட அப்பம் விற்கிற ஒரு மனுஷன் அப்பத்தை வாங்கி கொண்டு குதிகாலை உயர்த்தி அவரை காட்டிக் கொடுக்க ஓட போகிறான். ஆனா அவர் அப்பொழுது 10ஆம் வசனம், அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். 2014 இப்படி இருந்தால் நீ என்ன செய்வாய் சகோதரனே? அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இந்த உலகத்துல பாவம் பெருகும், ஒருவரை ஒரு காட்டிக் கொடுப்பார்கள். கிறிஸ்தவர்களே ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். ஒரே சபையிலே உட்கார்ந்து அப்பம் விற்கிறவனே ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன? 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருந்தார். எத்தனையோ நன்மைகளை செய்தேன், எந்த நன்மை நிமித்தம் கல்லறிகிறீர்கள்? அன்பிலே நிலைத்திருந்தார். யூதாஸ் காரியத்து வஞ்சகன் முத்தமிடுகிறான். உன் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கணுமாப்பா? இதுதான் வஞ்சகம். ஆனாலும் ஆண்டவர் அன்பிலே நிலைத்திருந்தார். முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். 2014 என்ன நடந்தாலும் நான் அன்பிலே நிலைத்திருப்பேன். இயேசுவிலே, இன் ஹிம், இயேசு கிறிஸ்துவிலே பாவம் நிவர்த்தியானது. அங்கே விரல் நீட்டி நியாயம் தீர்த்து குற்றப்படுத்துகிற ஆக்கினைப்படுத்துகிற வாழ்க்கை அங்கே இல்லை. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கிற அன்புதான் இருக்கிறது. அவரிலே நான் பூரணனாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த பலியினாலே, என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியினாலே, அவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலே இன்றே ரட்சணிய நாள், இன்றே அன்பிலே நான் ஜெயிக்க முடியும். எதிர் வீட்டுக்காரனாயிருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனாயிருக்கட்டும், என் வீட்டிலே எழும்புகிற சத்ருவாயிருக்கட்டும், என் சபையிலே எழும்புகிற சத்ருவாயிருக்கட்டும், இந்த தேசத்திலே 2014 ஓட்டு போட்டு என்ன அரசாங்கமும் வரட்டும்,
உங்களுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தை விடுதலையாய் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல ஆட்சியை எங்களுக்கு தாரும் அப்படின்னலாம் நான் ஜபிக்கிறது இல்லை. இந்த வருஷம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் என்னை காப்பாற்றிக்கங்க ஆண்டவரே அப்படியெல்லாம் நான் ஜபிக்கிறது இல்லை. எனக்கு ஆண்டவர் ஜபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 2014 என்ன நடந்தாலும், என்னோட அப்பமிட்ட சகோதரன் என்னை பகைத்தாலும் காட்டி கொடுத்தாலும், இயேசுவே உம்முடைய நாமத்திலே உம்மிலே நிலைத்திருந்து உம்மை போல் அன்பிலே ஜெயங்கொள்ளுவேன். விசுவாசிக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? என் தேசத்தில் என்ன நடந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் சரீரத்தில் என்ன நடந்தாலும், என் வீட்டில் என்ன நடந்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல என்னிடத்தில், என் குடும்பத்தில், என் சபையில் செய்யப்படுவதாக. இதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவில் அவருடைய நீதியாகும்படிக்கு இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய நீதியான வாழ்க்கை இதுதான். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் அன்பை விட்டு சற்றும் விலகவில்லை, அன்பிலே நிலைத்திருந்தார். இந்த புதிய வருஷத்திலே இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், விசுவாசிக்கவில்லை என்றால், வேற எதை விசுவாசிக்கும் பிரயோஜனமே இல்லை. எனக்கு எதிலையும் விருப்பம் இல்லை. என்னுடைய நேர்மையான சாட்சி, அதிக நாள் வாழணும், 60வது வருஷம் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஆனா உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் மகிமைப்பட்டிருக்கணும், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கணும், என் வீட்டிலே, என் சபையிலே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி நான் உயிரோடு இருக்கிறேனா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த நாள் முழுவதும் செய்யப்படணும். நீர் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழணும், உம்மை போல் அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். நான் பழி வாங்குற மனுஷன் ஆயிடக்கூடாது. பழி வாங்குதல் உமக்குரியது. உங்களுக்கு தெரியுமா நித்தியம் எப்படி இருக்கும்னு சொல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே ஒரு பலி. 33 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவர் பலியானார். இதோ உம்முடைய சித்தம் செய்ய வந்தேன், இதோ நான் பலியாகிறேன். பலியானார். பிதாவின் சித்தம் செய்யும்படிக்கு தன்னை, தன் சித்தத்தை வெறுத்து வணங்கா கழுத்தை வணக்கி சுயநலமுள்ள மாம்சத்தை ஒடுக்கி அவர் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தம் செய்து அவர் ஒரு கிரியை நடப்பித்தார். என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, கிறிஸ்தவ உலகமே மடத்தனமா இயேசுவின் நாமத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், மகனே மகளே, இயேசுவின் நாமத்திலே. அங்க என்ன மாயமாயா மந்திரமா போடுற நீ? இயேசுவின் நாமத்திலே என்ன இருக்கு? கிரியை இருக்கு. இயேசுவுக்குள் ஒரு வாழ்க்கை இருக்கு. இயேசுவுக்குள் பாவம் இல்லை, இயேசுவுக்குள் சுயநலம் இல்லை, பெருமை இல்லை, பொருளாசை இல்லை, விபச்சாரம் இல்லை. உனக்குள்ள சகலமும் இருக்கு. ஆனா இயேசுவின் நாமத்தில் என்ன பித்தலாட்டம்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தை முடிவு பரியந்தம்
என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகள் காணப்படுகிறவன் எவனோ, என் கிரியைகள் எவனிடத்தில் காணப்படுகிறதோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்துல நான் யாரையும் பயமுறுத்துறது இல்லை, நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஏய், நான் தேவ மனுஷன், என்னை அவமானப்படுத்தினீங்கள, இருங்கடா, நத்திங் டூயிங். இப்ப நான் இயேசுவிலே இருக்கிறேன், இப்ப நான் அன்பிலே தான் இருப்பேன். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நியாயம் தீர்க்கிறது அவருடைய விஷயம். இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிறதுக்கு தான் இருக்கிறேன். விரல் நீட்டி நியாயம் தீர்க்கிறதுக்கல்ல, விரல் மடக்கி என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கிறதற்கு. கிறிஸ்துவின் கிரியை. அவர் தன்னை தானே நியாயம் தீர்த்தார். அவர் வாசமாயிருக்கிற சபை தன்னை தானே நியாயம் தீர்க்கும். கார்ல போகும்போது பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டுல கிறிஸ்தவனை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அழிஞ்சு போவர். இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு 2014 முழுவதும் உனக்கு உபத்திரவமாயிருந்தாலும், உன் தேசத்திலும் வீட்டிலும் கஷ்டங்கள் வந்தாலும், என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பான். பவுல் சொல்றார், தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? வீழ்ச்சியுற்ற தேவ தூதர்களையே, பிசாசுகளையே நாம் நியாயம் தீர்ப்போம். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுப்பார். இப்பொழுது கிருபையின் நாள், அதை விருதாவாய் பெற வேண்டாம். அவருடைய ஒரே பலி என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நான் பூரணமாகணும். இயேசுவே, என் கண்கள் காணாததை எனக்கு காண்பியும், உம்முடைய ஆவி இல்லாமல் வேறொரு ஆவி எனக்குள்ளே இருந்தால் எனக்கு காண்பியும், ரட்சிக்கிற ஆவி இல்லாமல் நியாயம் தீர்க்கிற ஆவி இருந்தால் எனக்கு காண்பியும். நான் யாருக்கும் பாடம் கற்பிக்க வேண்டாம், நான் அன்பு கூறட்டும். என்னை பகைக்கிறவனை, எனக்கு தீமை செய்கிறவனை பார்த்துக் கொள்வதற்கு என்னை விட பெரியவர் இருக்கிறார். நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கணும். நான் இப்பொழுது இயேசுவின் சிந்தையில், அவருடைய வித்தில் நான் பிறரை விரல் நீட்டாமல் அன்பிலே நிலைத்திருப்பேன். பழி வாங்காமல் அன்பிலே நிலைத்திருப்பேன். என்னை சுற்றி முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைப்பார்கள். இயேசுவை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். அப்பொழுதும் அவர் அன்பிலே நிலைத்திருந்தார். என்னை பகைக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கக்கூடாது. என்னை ஒருவன் பகைக்கிறான், அதற்கு முகாந்திரம் உண்டுன்னு சொன்னா, நான் உலகத்தான், எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் வாங்கின கடனை கொடுக்கல, ஆகையினால கோர்ட்டு கேஸ்ல வழக்காடிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன அப்படின்னு சொன்னா, நான் பூமியிலே உலகத்தாரை போல் பாடுபடுகிறேன். நான் சபை நடத்துறேன், சபை நடத்துறதுனால லவுட் ஸ்பீக்கரை வச்சு தெருவுக்கு தொந்தரவா இருக்கிறேன், ட்ரம் அடிச்சு தெருவுக்கு தொந்தரவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊரார் என்னைய பகைக்கிறாங்கன்னா ரைட்டு, பகைச்சுதான் ஆவாங்க. என்னுடைய நடக்கைக்குரிய தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைப்பார்கள், அப்பொழுதும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் எனக்கு இருக்கிற சவால். உயிரை கொடுத்து நாம் சபைக்கு ஊழியம் செய்வோம், ஆனால் சபையார் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நல்லது, அதனால என்ன, வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய படிக்க வைப்போம். ஆனால் அந்த பிள்ளை படித்து உத்தியோகத்துக்கு வந்து அப்பா அம்மாவை, வேலைக்காரங்க, எங்கள் வீட்டு பண்ணையில் வேலை செய்கிற வேலையாள் வந்திருக்காரு, அப்பாவை சொல்லுவான். நல்லது, இந்த உலகத்தில் நன்றி கெட்ட ஜென்மங்கள் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தாயானால், தாயே தகப்பனே யாரா இருந்தாலும் சரி, நான் போன வாரம் அப்படிதான் சவாலா ஒரு சபையில சொல்லிட்டு வந்தேன்.
எனக்குரிய பங்கு, எனக்குரிய பலன் என்னுடைய குடும்பத்திலிருந்தோ சபையிலிருந்தோ வந்து வரும்னு நினைச்சிட்டு இருந்தானே நான் ஏமாந்து போயிடுவேன். தேவானை போல நான் பிதாவின் வலது பாத்திரத்திலே மனுஷகுமாரனை பார்க்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு பூரண பலன் உண்டு. அல்லேலூயா. எனக்கு சோர்வே கிடையாது. என்ன பிரதர் சபையார் இப்படி பேசி உங்களை விசனப்படுத்திட்டாங்களே, நீங்க சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு ஸ்திரீ எனக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். இல்ல சிஸ்டர், நான் சோர்ந்து போகல, சந்தோஷமா இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. உங்களுக்காக படிக்க பாட வச்சு எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு பொண்டு வைப்பாங்க. நான் அழுகிறதுக்கு, நீங்க நன்றி சொல்றதுக்கும், என்னுடைய வீட்டாரும் என்னுடைய சபையாரும் நன்றி இல்லாதவர்களா இருக்கிறார்கள் சொல்றதுக்கு நான் கொண்டு வைப்பேன். புருஷராயிருங்கள், பவுலுடைய வாரிசு நான். அவன் அவனுக்குரிய கிரியைக்குரிய பலன் அவரிடத்திலிருந்து வருகிறது. என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். என்னை பகைக்கிறவர்களை எல்லாம் இருப்புக்கோளால் நான் அரசாளுவேன். மனிதர்களை கூட அல்ல, தேவ தூதர்களை, எனக்கு எதிராக எழும்பின பிசாசின் சேனைகளை மண்பாண்டத்தை டொக்கு டொக்குன்னு அடி நொறுக்கிறது போல ஒரு நாளிலே ஆவிகளையும் நான் நியாயம் தீர்ப்பேன். கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவன் நான். விசுவாசம் உனக்கு இருக்கா சகோதரனே, சகோதரியே? ஆகையினால 2014 எப்படி இருக்குங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. என் தேசத்தில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் வீட்டில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் சரீரத்தில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பாவத்துக்கு நிவாரணம் பண்ணினார். அவருடைய நாமத்தில் நித்தியத்துக்குரிய பாவத்துக்குரிய மருந்து எனக்கு இருக்கிறது. பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நான் நித்தியத்திலே நீதிமானாய் விழித்திருக்க முடியும். இதுதான் சுவிசேஷம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய கிருபை. இதை விட்டுவிட்டு எதையும் பற்றி கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். வானத்திலிருந்து ஒரு சத்தம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகையில் உண்டாயிற்று. அது என்ன வார்த்தை? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கேன். பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் தேவனை பின்பற்றுள்ளா இருக்கணும்னு சொன்னார். நான் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறணும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிதா ஒரு வாழ்க்கையை கண்டார். அவர் இந்த பூமியில பிறந்து விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து என் சித்தம் அல்ல, பிதாவை உம்முடைய சித்தம், எனக்கு உரிய ஆசைகள் அல்ல, உம்முடைய சித்தம், என்னை குறித்து நீர் என்ன எழுதியிருக்கிறீர், ஒரு பிள்ளையாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பையனாக ஒரு பெற்றோருக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் வாசிக்க கேட்டிருப்பார், பெற்றோர் பிள்ளைகளை ஒரு பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. என்னை குறித்து எழுதியிருக்கு. நான் ஒரு பிள்ளை, என்னை குறித்து எழுதியிருக்கு. என் சித்தம் என்ன சொல்லுது? பெற்றவங்க சொல்ல எல்லாத்துக்கும் அப்படியே கீழ்படுகிறதா, உடனே கீழ்படுகிறதா, முறுமுறுக்காம சந்தோஷமா கீழ்படுகிறதா? அது முடியாது அப்படின்னு என்னுடைய சித்தம் சொல்லுது, என்னுடைய மாம்சம் சொல்லுது. ஆனால் ஏசு என்ன செய்த? என் சித்தம் அல்ல, ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தம் என்னை குறித்து எழுதியிருக்கு. நான் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், அவருடைய வாக்குகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், உடனே கீழ்ப்படியணும், சந்தோஷமா கீழ்ப்படியணும், முழுவதும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தார். பிதா பார்த்தார் அவருடைய வாழ்க்கை, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அடுத்து இன்னொரு சூழ்நிலை, பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டு ஆண்டவர் ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார், தச்சு வேலை செய்கிறார். அங்கு அவருடைய சித்தம் எவ்வளவோ வருது. சொன்ன வார்த்தைக்கு அவங்க பணம் கொடுக்கறது இல்லை, நியாயமான கூலியை கொடுக்காம ஒருவேளை இவருடைய ஆண்டவருடைய ஒரு சாந்தத்தையும் பயன்படுத்தி இருக்கலாம். வருமானத்துக்குரிய அதாவது உழைப்புக்குரிய ஒரு ஊதியம் கூட கிடைக்காம போயிருக்கலாம், அவருக்கு தாமதமாக இருக்கலாம். இவ்வளவு காரியங்கள் நம்மை கூட எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் ஒருபோதும் அவர் பாவம் செய்யவே இல்லை, தன் சித்தம் ஒருபோதும் செய்யவே இல்லை. அவருடைய நம்முடைய சுய சித்தத்தை செய்யறது தான் பாவம், நமக்கு விருப்பமானது செய்யறது தான் பாவம். பிதாவுக்கு விருப்பமானது அல்லாம நம்முடைய விருப்பத்தினுடைய செய்யறது தான் பாவம்.
இயேசு ஒரு வேலைக்காரனாய், ஒரு எஜமானன், ஒருவேளை அவர் யாருக்காவது கீழ்பட்டிருப்பார். தச்சுப்பட்டறையில் அவர் வேலை செய்யும்போது யாராவது கற்றுட்டு இருப்பார். ஒருவேளை அவருடைய வளர்ப்பு தகப்பனாக கூட இருக்கலாம், யோசிப்பா இருக்கலாம். பிரமாணங்களையும் தன்னை குறித்து எனக்கு எழுதியிருக்கு. அப்படி அவர் அதை எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார். தேவனுடைய சித்தத்தை, பிதாவினுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, பிதாவுக்கு காத்திருந்தார், அனுதினமும் காத்திருந்தார். பிதாவை நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், இன்றைய தினம் நான் என்ன செய்யட்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன். பிதாவுக்கு இயேசு சம்பூர்ணமாய் தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஒவ்வொரு நாளும் பிதாவே என்னுடையவைகள் யாவும், யோவான் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி ஜெபிக்கல? உம்முடையவைகள் யாவும், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஏன் அந்த யாவுங்கிற வார்த்தையை என்னுடையவைகள் யாவும் மட்டும் சொன்னார், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள் சொல்லல? நான் தியானிக்கும் பொழுது இப்படிதான் விளங்கிக்கிட்டேன். சில காரியங்கள், சில சுபாவங்கள் பிதாவுக்கு தேவனுக்கு மாத்திரமே உரியது, அதை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. சில சுபாவங்கள், இப்ப நம்ம கேட்ட ஒரு வார்த்தை என்னது? ஆண்டு சொல்றார், தேவன் என்ன சொல்வார்? பழிவாங்குதல் எனக்கு உரியது. அவனுடைய காரியத்தின் பிரகாரம் செய்யறது அது அவருக்கு உரியது, நியாயத்திற்கு செய்யறது அவருக்கு உரியது, எனக்கு இருக்கு. ஏன் அப்படிதான் வாழ்ந்தார். பிதாவை உம்முடையவைகள் என்னுடையது, உம்முடையவைகள் என்னுடையது. ஆனால் உம்முடையவைகள் யாவும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் ஆண்டவர். பிதாவுக்கு முன்பாக இயேசு அப்படிதான் தன்னை அர்ப்பணித்திருந்தார். என்னுடையவைகள் யாவும் உம்முடையது. எனக்கு நீங்க கொடுத்த வேலையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், வீடாகட்டும், நிலமாகட்டும், சொத்தாகட்டும், தாயாகட்டும், தகப்பனாகட்டும், யாராகட்டும், எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடைய கருத்து பெற்றுக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவைகள். இந்த ஜெபம் இது எழுதப்பட்ட ஒரு ஜெபம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபம் ஆண்டவர் அடிக்கடி செய்த ஜெபம். ஏதோ ஒரு காலத்தில் அவர் செய்த ஒரு ஜெபம், நீண்ட ஜெபத்தை ஆவியானவர் யோவானுக்கு ஞாபகப்படுத்தி எழுத வச்சிருக்காரோ அப்படின்னு இல்லை. அந்த தினமும் இயல்பாய் சுபாவமாய் செய்த ஒரு ஜெபம் தான் என்னுடைய யாவும் உம்முடையவை. இதில் பார்ப்போம் 4ஆம் வசனத்தில், 3-4 வசனத்தில், 4ஆம் வசனம் பார்ப்போம். யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கேட்டோம், நான் செய்த கிரியை அவர்கள் செய்து ஜெயம் கொண்டார்கள்னா அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாங்க, என்னோடு கூட ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கேட்டோம் இல்லையா? என்னுடைய கிரியைகளை கை கொள்ளும்படி கை கொண்டார்களானால் என்ன கிரியை அது? ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து செய்யும்படி பிதா ஒரு செயலை வைத்திருந்தார். ஒரே வார்த்தை, ஒரே பலி. என்ன? என் சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தமாகும். உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும், உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் பிதாவே, என்னுடைய விருப்பம் அல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் இயேசு அப்படி வாழ்ந்தார். இது வருஷத்தின் முதல் நாள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு அனலை உண்டு பண்ணட்டும், ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணட்டும், தெய்வ பக்திக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, அனுதினமும் என்னை நான் அர்ப்பணிக்க போறேன், அனுதினமும் நான் உமக்கென்று அந்த ஒரே பலியை செலுத்திக் கொண்டே இருக்க போறேன். என் சித்தம் அல்ல, இந்த முதல் நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வருஷம் முழுசும், அது மாத்திரமல்ல என் வாழ்நாள் முழுசும், ஒவ்வொரு நாளும் இன்று 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 எனக்கு வாழ்நாள் எவ்வளவு நாள் நீங்க கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ரட்சணை நாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் மீட்பின் நாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு புது சிருஷ்டியாய் நான் வளர்கிற நாளாக இருக்கட்டும். என்னில் ஒன்று கழிந்து கொண்டே போகட்டும். என் சுய பலன், என் சுய நம்பிக்கை, என்னுடைய சுய அனுபவத்தை சார்ந்து கொள்கிற எல்லாவற்றும் அழிந்து போகட்டும். என்னுடைய சுயமாய் நான் சம்பாதித்து கொண்ட நல்ல சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். எல்லாம் உங்களுடைய மாத்திரம் வரட்டாண்டவரே. ஒவ்வொரு நாள் டெய்லி மனம் புதிதாகிட்டே இருக்கணும். தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்து கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல இயேசு இருந்தா எப்படி நடக்கணுமோ அப்படி நான் நடந்துகிட்டே இருக்கணும். அது நம்முடைய ஏங்கலா இருக்கணும், ஆவலா இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வாஞ்சித்து தேடினாதான் ஆண்டவர் அந்த வாழ்வை நமக்கு கொடுக்க. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே இல்லை. ஒரு சிலருக்கு கொடுப்பார், ஒரு சிலர் கொடுப்பார். இல்லை நித்திய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கை அழியாத அந்த வாழ்க்கை யாரு கொடுப்பார்? விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுப்பார். விசுவாசமாய் ஒரு அடி எடுத்து வைக்கிறவர்களுக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தமான தேசத்தை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலர்கள்? விசுவாசித்தார்கள். யோசேப், காலேபு, அவருடைய பின்னாடி வந்த இளைய தலைமுறை எல்லாம் பின்னாடி வந்தாங்க. ஒரு அடி வச்சாங்க, எடுத்து தேசத்தை சுதந்திரிப்போம், முதல் பட்டணம் பிடிப்போம். ஒரு பட்டணத்தை பிடிச்சாங்க, அடுத்து விசுவாசித்து அடுத்த பட்டணத்தை பிடிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் சுதந்திரித்துக் கொண்டார்கள். தேவன் அவரோடு கூடவே இருந்தார். நம்ம கூடவே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் இருக்கணும். அவர் இருந்து கொண்டே தான் இருப்பார். அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? நாம் எவ்வளவு காரியங்களை தனியாக செய்ய பார்க்கிறோம்.
ஆண்டவரையோடு சேர்ந்து அவர் சொல்கிறபடி கேட்க நமக்கு காத்திருக்க நேரம் இல்லாமல் போயிடுது, காத்திருக்க மனசு இல்லாமல் போயிடுது. இல்லை பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், இன்றைய தினத்திலே நான் செய்யும்படி நீர் எனக்கு என்ன கிரியை நியமிச்சிருக்கீங்களா, அது செய்யட்டும். நாள் முழுவதும் செய்துட்டு கடைசியாக படுக்கும்போது இன்றைய தினத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஜெபத்தை ஒத்துனதாகவே இருக்கும். அடுத்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். 6ஆம் வசனத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனைவிக்கு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த கணவனுக்கு, நீர் எனக்கு உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு, எனக்கு கொடுத்த வேலை என்னுடைய அதிகாரிக்கு, என்னுடைய அக்கம் பக்கத்தாருக்கு, உலகத்தில் தெரிந்தெடுத்து தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினேன். எவ்வளவு அருமையான ஒரு ஜபம். ஆண்டவர் செய்தேன்னு சொல்ற, நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தின ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து என் சுபாவம் வெளிப்பட வேண்டாம், நான் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கை மாத்திரம் வெளிப்படணும் ஆண்டவரே. ஒரு தவிப்பு, நமக்கு ஒரு ஏக்கம். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள் நம்மை நெருக்கி ஏவுவார். அதற்கு நாம் இடம் கொடுப்போம், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். புதிய வருடத்திலே சவாலான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். கலப்பில்லாத சுவிசேஷத்தை நாம் கேட்கிறோம் என்று மிகவும் நம்பிக்கையோடு நாம் சபை கூடுகிறோம். நாம் கேட்கிற சுவிசேஷம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே வருடங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்மிலே பல பேர் பல சபைகளை விட்டு இங்கே வந்திருக்கிறோம். புறஜாதியிலிருந்து கூட நாம் வந்திருக்கிறோம், புறஜாதியார் கூட இங்கே வந்திருக்கிறோம். கல்லையும் மண்ணையும் வணங்கின என்னை போல நபர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த சுவிசேஷத்தை கேட்கிறோம், இது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்பது நல்லது. பவுல் சொல்றது போல, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை விழலுக்கு இறைச்சு அது என்ன ஆகும்? வீணாதான் போகும். விழல் வளர்ந்து அதனால் என்ன பிரயோஜனம்? அதே போலதான் தேவனுடைய கிருபை நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ வருடங்களாய் நாம் சபை கூடி கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை நமக்கு என்ன செய்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன சாதாரண விஷயமாது? பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய குமாரனை பிதாவாகி தேவன் விட்டுக் கொடுத்தார். நித்தியமாய் அவரோடு இருந்த தன்னுடைய செல்ல பிள்ளையை அவர் கைவிட்டு விட்டார் சிலுவையிலே. எதற்காக? அநேகம் பிள்ளைகளை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அப்படியே ஒரு எப்படி சேர்ப்பது கேட்டது போல அப்படி எனக்கு மேஜிக்காது. வார்த்தையில் இப்படி எழுதியிருக்கு, அதனால நான் வந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுவேன் சொல்வதற்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதியிருக்கிறது. கிரியை இல்லாமல் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால், நான் நீதியாகாமல் தேவனுடைய நீதியிலே நிறைவேறாமல் அது எப்படி சாத்தியமாகும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அருமையான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். இங்கே தெரிந்த வார்த்தை தான் உங்க எல்லாருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நமது பாவங்களை அவர் சிலுவையின் மேல் அவருடைய சரீரத்திலே சுமந்ததற்கான முகாந்திரம், காரணம் என்ன
அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிற அதை நான் விசுவாசிக்கிற நான் பாவத்துக்கு செத்து, பாவங்களுக்கு செத்து, நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறதா? ஏதோ வந்தோம், சபை கூட்டணும், போனோம்னு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கிறோம்னா அந்த படிக்கிறவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் படிப்பாங்க. ஆனா சபையில வர்ற நாம் எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறோமே. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்னுடைய வாழ்க்கையிலே நீதி நிறைவேறி கொண்டிருக்கிறதா? தேவனுடைய நீதி அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமான்களை விடையாவது நான் நீதிமானாக இருக்கிறேனா? மெய்யான தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற நான், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்கெல்லாம் பாவிகள், நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறான்னு சொல்லிக்கொண்டு நான் நீதியை செய்யாமல் இருந்தால், நீதி எனக்கு போர்த்துவிக்கப்பட்டது, righteousness is imputed to me அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் நீதி செய்கிறவா இருக்கிறோமா? பாவத்துக்கு எதிர்ப்பதும் நீதி. எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பாவம் நீதி தான் எழுதியிருக்கும். இங்கே தான் சொல்றாரு, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதி செய்ய நாம் நீதியின் மேல் பரிதாபமா இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம் இல்லை. அதுதான் உண்மை. பண விஷயத்திலே நீதியாக இருப்பதில்லை, நம்முடைய வார்த்தையிலே நீதியாக இல்லை, நம்முடைய செயல்களிலே நீதியாக இல்லை, நம்முடைய சிந்தனையிலே நீதியாக இல்லை. நாம் எங்கோ இருக்கிறோம். நேற்று கேட்டது போல ஆவியானவர் நம்மை பார்த்து துக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. 2 பேர் எடுத்து வாங்கி பாருங்க, அப்படியே திருப்புங்க. நீதி செய்யாம அங்க போயிட முடியுமா? நம்மால நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல், அன்பு இல்லாமல் அங்க போயிட முடியுமா? 2 பேர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நான் புதிய வானத்துக்கு போவேன், புதிய பூமியிலே போய் நான் ஆளுகை செய்வேன் சொன்னா எப்படி ஆளுகை செய்வது? நான் வாழ்கின்ற இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நீதி இல்லை. பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மாய்மாலமாய் நடந்து கொண்டிருக்கிறேன், பண விஷயத்திலே நான் உண்மையாக இல்லை, மற்றவர்களை என்னால் மன்னிக்க முடியல, இடத்துல அன்பு இல்லை. எப்படி நான் புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நான் பாத்திரவானாக இருப்பேன்? எவ்வளவு பெரிய மாய்மாலம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பொய்யான ஒரு கிரியை சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு கண் இல்லை, கேட்பதற்கு காதில்லை, சிந்திப்பதற்கு மனம் இல்லை. நான் தேவனுடைய சபையிலே இருக்கிறேன், நான் ஆண்டவர் வரும்போது மேங்களுடன் எடுத்துக்கொள்ளப்படுவேன். என்ன மாய்மாலம் இது? மாய்மாலம் தான் இது. போதும், இந்த மாய்மாலத்தை நாம் வாழ்ந்தது போதும். Let us come to practical life, down to earth. வேதத்தில் அப்படிதான் எல்லாமே இருக்கு. down to earth தான் வேதத்தில் எல்லாமே. அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய், பாத்திரவான்களாய், அவருடைய வருகை பூமியிலே ஒரு கண்ணியை போல வரும் என்று நேற்று கேட்டோம். ஒரு கண்ணி, ஒரு ஸ்னார், ஒரு கண்ணில நாம் மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வரவே முடியாது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னா தேவன் கொடுக்க மாட்டார். ஒரு திருடனை போல வரும், திடீர்னு வரும். ஆண்டவர் எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. பிதாவை ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு போய் நான் நீதி செய்கிறேன், நான் கடன் வாங்கிட்ட போய் எனக்கு பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா நோ டைம். இன்றைக்கு நமக்கு அவகாசம் இருக்கும் போதே நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். நம்முடைய குறைகளை இன்றைக்கே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரே நான் குறைவுபடுகிறேன்,
சகோதரனை போல இன்னைக்கு மரித்தான் நான் தேவனை சந்திப்பேன் என்னால் சொல்ல முடியல. குறைபடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய குறைகளை நிறைவாக்க எனக்கு சரிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். ஏன் நாம் சொல்லக்கூடாது? ஏன் நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்திக் கொண்டு தேவனத்தை நெருங்கி வரக்கூடாது? ஒரு வார்த்தை இருப்பாருங்க பழைய ஏற்பாட்டில், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 882வது பக்கம் 8ஆம் வசனத்திலிருந்து, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். இன்றைக்கு இப்படிதான் கிறிஸ்தவ உலகமே இருக்கு. பொய் வாக்குத்தத்தங்கள், பொய் தீர்க்க தரிசனம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க காணிக்கை கொண்டாந்து போட்டுட்டு போங்க சொல்லாமல் சொல்லுவார்கள். வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அறிவிப்புகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? எதுவா சொல்லிட்டு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருவேன் நினைக்கிறீங்களா? நீங்க உண்மை இல்லாத இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய செயல்களிலே, உங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம் இல்லை. மற்றவர்களை வெறுப்பீர்கள், மற்றவர்கள் மேல் கோபமாயிருப்பீர்கள், விரோதிப்பீர்கள். கொலை செய்துனா இன்றைக்கு பிசிக்கலா நாம் யாரையும் கொலை செய்ய போறது கிடையாது. விபச்சாரம் செய்துனா பிசிக்கலா நாம் விபச்சாரம் செய்யறது இல்லை. நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகளிலே அன்பு இருக்கிறதா? மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? நம்முடைய பண விஷயத்திலே நாம் நேர்மையாய் நடந்து கொள்கிறோமா? திருடினா அதான் அர்த்தம். இந்த சபையிலே இருக்கிறாங்க பல விஷயத்திலே நேர்மை இல்லாத அநேக சகோதரர்கள். வருஷங்களாய் நேர்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். சகோதரனே, நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பீர்கள்? நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியலையே. நீதி இல்லை, உண்மை இல்லை. வசதி படைத்த சகோதரத்திலே பணத்தை வாங்கிட்டு அதை பற்றி என்னன்னே சொல்றதே கிடையாது. கொடுக்கிற பணத்தை வாங்குறது திருப்பி கொடுக்கறது இல்லை, அதை பத்தி பேசுறதே கிடையாது. என்ன சபையில நாம் இருக்கிறோம்? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? இந்த அருவருப்பெல்லாம் பிற்பாடு வந்து நாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றுக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அதை குறித்து எந்த உணர்வு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? விபச்சார சிந்தனையோடு எந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இதயத்திலே பகை வைத்துக் கொண்டு எந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? அதை குறித்து மனம் திரும்ப கூட நமக்கு மனசில்லையோ? என் நாமம் தரிக்கப்பட்ட, அடுத்த வசனம் 11ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் தொகையாயிற்றோ? கள்ளர் தொகையாயிரு. கள்ளர்கள் வந்து சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இடமா இது? தேவன் கேட்கிறாருங்க, நான் கேட்கல. நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்க ஒன்னா நினைச்சிட்டு இருக்கலாம், எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, அதை பத்தி என்ன, சகோதரன் கொடுத்த சகோதரன் மறந்துட்டாரு, நானும் விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. உங்கள் தேவனை சந்திக்க வேண்டி வரும் ஒரு நாள் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவர் கொண்டு வருகிறார். நீதி வாசமாயிருக்கிற புதிய வானம், புதிய பூமி, அதிலே நாம் பிரவேசிக்க கூடுமோ? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைத்திருக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமோ? அட்லீஸ்ட் அதற்காக நாம் விரும்புகிறோமா? என்னுடைய இதயத்திலே ஒரு விருப்பம் இருக்கிறதா? ஒரு கதறல், ஒரு மனம் திரும்புதல், தேவனே நான் உம்மை எப்படி சந்திப்பது?
இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது. How can I meet you? என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே என்ற ஒரு கதறல் நமக்கு இல்லாவிட்டால் இந்த புதிய இடத்தை நாம் பிரவேசித்து என்ன பிரயோஜனம்? நாம் கேட்கிற சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிரியை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இல்லைன்னா இந்த பைபிளை தூக்கி போட்டு நம்ம பாட்டு ஏதாவது ஒரு சிலையை போய் வணங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே, எதுக்கு சபைக்கு வரணும்? தேவன் நாம் மனம் திரும்பதான் நமக்கு அவகாசத்தை கொடுக்கிறார். He is giving a long rope. நீண்ட ஒரு கயிறை நமக்கு கொடுத்து கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். He is giving a long rope. 2-3 நாளைக்கு முன்பு இப்படித்தான் நான் உணர்வடைந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய வயசுல இருக்கிற அநேகர், என்னுடைய வயசு 57 வயசு எனக்கு ஆகுதுன்னு சொன்னா, என்னை விட குறைந்த வயதான அநேகர் இந்த உலகத்திலே மரித்து போயிட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் என்னையோ இந்த 57 வயசு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறேன். உம்மை தேடுவதற்கு, உம்மை அண்டிக் கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறேன், நன்றி. இந்த புதிய வருடத்திலே அவருடைய அவகாசத்தை ரட்சிப்பென்று எண்ணுவோமா? அப்படி நாம் எண்ணுவோம் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மை சரி பண்ணுவார். அதாவது நாம் எழுந்து போன நாட்களை திருப்பி கொடுப்பார். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. வார்த்தைகள்லாம் திருப்பி கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார் எனக்கு தெரியாது. மனம் திரும்பிட்டா போதும், அவரிடத்திலே நமக்கு இலக்கங்கள் உண்டு. ஆமென்.